அன்பார்ந்த தமிழ்நாடு டூரிசம் சேனல் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்க இடம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்பெனி. இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்பெனியில் நெப்ளைசர் வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்குது, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் பார்க்குறீங்க. இதற்கான மெட்டீரியல் வந்து ஏபிஎஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் அந்த நெப்ளைசர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மளுக்கான வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதான் மோல்டு. அதுக்கான மோல்டு வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் வந்து உள்ள ஏபிஎஸ் மெட்டீரியல் இன்ஜெக்ட் ஆகுது. இன்ஜெக்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் கூலிங் ஆகுது. ஸோ டோட்டலாக சைக்கிள் டைம் வந்து 110 செகண்ட்ஸ். இந்த டோட்டல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 110 செகண்ட்ஸ் ஆகுது. இன்ஜெக்ஷன், அதாவது ஃபீடிங் ஸோன், ட்ரான்சிஷன் ஸோன், மீட்டரிங் ஸோன் இதெல்லாம் தாண்டி நாசில் வழியாக இன்ஜெக்ட் ஆகுது. மோல்டுவில் இன்ஜெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷரில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் கூலிங் பண்ணுறதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சாலிட் மெட்டீரியலாக நம்மளுக்கு தேவையான அந்த மோல்டில் என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ டோட்டலாக கூலிங் டைம் வந்து 40 செகண்ட்ஸ். 40 செகண்ட் முடிஞ்சோடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மோல்டு வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்திங்களா? இப்போ நம்மளுக்கான மெட்டீரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து வெளியே எஜெக்ட் பண்ணுது. நம்ம இப்போ எடுத்துக்கலாம் அதை. ஸோ இப்படி தான் இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்பெனியில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அந்த மோல்டுக்கு ஏற்றாப்புல ரெடி ஆகுது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.